ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்து உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. கடவுள் தந்த அழகான லைஃப் அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நான் இப்போ உங்கள்கிட்ட கதைக்கு வந்தது என்னன்னு சொன்னால், 2 நாளுக்கு முதல் நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஹைச்சு கொண்டு கேட்க ஒரு வாக்குவாதம் வந்துட்டு எங்களுக்குள்ள. என்னென்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணினது வந்து காசு. இப்போ நான் சொன்னேன், அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம், காசோ பணமோ சொத்தோ எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை காசு இருக்கு அப்படியே தானே நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் தராட்டி நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு சொன்னேன், சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து யார் மேலேயும் இப்போ அன்பா பாசமா அப்படி எல்லாம் இருக்கும். ஏதோ கடமைக்கு வேலை செஞ்சுட்டு இந்த காசு எடுத்துட்டு போறாக்களும் இருக்கிறாங்க. எனக்கு நானே நேர கண்ணால பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு சில பேர் மட்டும்தான் அவங்க உண்மையான அன்போட வேலை செய்கிறேன். எங்களோட அம்மா எங்கள் அப்பான்னு நினைச்சு வேலை செய்கிறது. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஈவன் நான் ஃபியூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஃப்ரீயாக வந்து இவங்களுக்கு நான் ஒரு நாள் ஒதுக்கி நான் இவங்களுக்கு சேவை செய்வோம்ன்றதான் என்னோட ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் காசோ பணமோ சொத்தோ எதுவும் நாங்கள் போய் இப்போ கொண்டு போகிறது இல்லை. இருக்கிற வரைக்கும் மற்றவங்கள்ட்ட இருந்து அன்பை சம்பாதிச்சோம்னாலே இந்த நான் இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஆக்கள். நான் பார்த்த எல்லாருமே நல்ல ஆக்கள். அவங்க நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் எல்லாருலேயும் அன்பாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அப்படியான ஒரு ஆக்கள் வந்து அமைகிறது. இப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லாம் வந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இப்படி அன்பாக பார்க்குற ஒரு ஆக்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி உண்மையாகவே நான் முதல் வேலை செஞ்ச இடத்துலேருந்து இப்போ இங்கே ஃபுல் டைம் வேலை கிடைச்சப்பல வந்துட்டேன். ஃபேமிலி என்னை கால் பண்ணி, ப்ளீஸ் என் அம்மா உன்னை நினச்சி கவலைப்படா, அவள்கிட்ட போய் அவங்க பார்க்காத, நான் உனக்கு பே பண்ணாங்கன்னா இல்லை பிரச்சனை இல்லை, நான் அதே சேம் பிளேஸ்லாம் வேலை செய்கிறேன், பட் வேற ஒரு கிளைண்டோட வேலை செய்கிறேன். அப்போ நான் சொல்லியிருக்கேன், எவ்ரிடே நான் அவள் போய் பார்க்குறேன், நான் அவள் கதைக்கிறேன், நீ காசு பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் எனக்கும் அவள் நிறைய பிடிக்கும். இப்போ அவங்கள்ட்டையும் ஒரு 2 hours வேலை செய்கிறதுக்கு எனக்கு அவங்க ப்ளீஸ் பண்ணி கேட்டுருக்காங்க. அப்போ நான் இப்போ அவளுக்கு ஆல்மோஸ்ட் 3 people நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது அவங்களாம் ஆசைப்பட்டு கேட்குறாங்க, ஒன்றும் செய்யல. அது என்ன, நாங்கள் அவளை அன்பு கொடுக்குறோம், நாங்கள் காசுக்காக வேலை செய்யலை. இது வந்து நான் உண்மையாக வேலை செய்கிறேன். நான் ஆசைப்பட்டு நான் சின்ன வயசில், நான் 8 வயசு இருக்கும், என்னோட 2 பாட்டிக்கும் நான் குளிக்க வைப்பேன். அப்போ எனக்கு தெரியாது நான் அப்படி செய்கிறேன்னா, எனக்கு அவங்கள பாசம். ஆனால் அப்போதாக ஃபியூச்சரில் வேறு வேலையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நான் செஞ்சுட்டு நான் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் கடவுள் எனக்கு இந்த டைமில் தந்துருக்கிறேன். என் லைஃப் முழுக்க நான் என்ன தான் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணானே, எத்தனை இது ஆயினாலும் நான் இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு சேவை செய்வேன், உங்களுக்கு உதவி செய்வேன். இது உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ப்ராமிஸாக சொல்கிறேன். அப்படி நான் செய்யாட்டிக்கு நீங்களே எனக்கு கேள்வி கேட்கலாம், ஓகே? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட ஃபியூச்சரில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆள். நான் அந்தளவு தூரம் நான் இருக்க மாட்டேன். அவளுக்கு 94 years நான் பார்க்குறதுக்கு, 94, இன்னொரு ஆளுக்கு 91. அப்போ அந்தளவு வயசு மட்டும் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டுகிட்ட கேட்குறது, நான் வந்து நல்லதாக இருக்கே என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. இருக்கிற வரைக்கும் நான் நல்லதாக இருக்க வரைக்கும் மற்றாக்களுக்கு நான் சேவை செஞ்சு கொண்டிருக்கணுமே ஒழிய எனக்கு யாரும் சேவை செய்கிற அளவுக்கு கடவுளை என்னை வச்சிருக்கக்கூடாது. நான் மற்றாக்களுக்கு சேவை செஞ்சுட்டு நான் போகணும். இதுதான் என்னோட ஆசை. ஓகே காய்ஸ், இது நான் உண்மையாகவே என்னோட மனசில் இருந்து சொல்கிறேன். உங்களுக்கும் பிரயோஜனப்படும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, டேக் கேர். எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்லக்கூடாதான்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நான் நார்மலாக எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். ஐ லைக் யூ கைஸ். ஓகே, எவ்ரிபடி பாய்.